திமுக ஆட்சியில குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல அப்படின்னு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்காரு. இதுதான் திமுக ஆட்சியோட 4 ஆண்டு கால சாதனை அப்படின்னு சுட்டிக்காட்டி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த அவல நிலைக்கு மத்தியில அடுத்து வர்ற சட்டசபை தேர்தலையும் திமுக ஆட்சியை தான் மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு மு.க.ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாகவும் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. வள்ளியூர் அருகே வீட்டுல தனியா இருந்த 71 வயது மூதாட்டி நகைக்காக அடித்து கொலை செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நெஞ்ச பதபதைக்க வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்தே பெண்களோட பாதுகாப்பையும் மக்களோட நல்வாழ்வையும் உறுதி செய்யவே முடியாத அவல நிலை ஏற்பட்டு இருக்கிறதாகவும் சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. ஆள தெரியாதவங்களோட கையில நம்ம தமிழ்நாடு சிக்கி நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருவதாகவும், குற்றவாளிகள் சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும், போதைப் பொருள் சுத்தமா பஞ்சமே இல்லாம எங்க பார்த்தாலும் கிடைக்குதுன்னு இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை நயினார் நாகேந்திரன் முன்வைத்திருக்காரு. திமுக ஆட்சியில மக்கள் எல்லாரும் அவங்களே தான் பாத்துக்கணும் அப்படின்னும், அடுத்த சட்டசபை தேர்தல் எப்போ வரும், திமுக ஆட்சியை எப்ப தூக்கலான்னு தான் மக்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறதா நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு.